இன்று தமிழை உச்சரிக்க தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் ஏராளமான தமிழர்களுக்கே தெரியாத மறைக்கப்பட்ட உண்மை இவ்வுலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் என்பதுதான். நமது பழம்பெரும் இலக்கியங்களில் ஆங்காங்கே அவ்வப்போது வந்து செல்லும் ஒரு வார்த்தை குமரிகண்டம். இது வெறும் இளம் மங்கையரை மட்டும் குறிக்கும் சொல்லல்ல, நாம் வாழ்ந்த பிறந்த மண்ணை குறிக்கும் சொல்லாகும். இன்று உலக அகழ்வாராய்ச்சியாளர்களால் லெமூரியா என்றழைக்கப்படும் கண்டம்தான் 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பு குமரிகண்டம் என்ற பெயருடன் மிக கம்பீரமாயிருந்தது. 3 சங்கங்கள் வளர்ந்த இடமும் அதுதான். தமிழிசை பாக்களும் இயல் இசை நாடகம் என நாகரிகம் கலைகள் வீரம் அனைத்தும் விளைந்த இடம் குமரிகண்டமாகும். தமிழ் வெறும் மொழியல்ல, பெரும் வரலாறு. அது மனிதனின் உயிர்க்கூறு. ஏறத்தாழ 20,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்ததாக கூறப்படும் கண்டம் குமரிகண்டமாகும். இங்குதான் பல உயிரினங்கள் தோன்றின. ஆதி மனிதர்களும் தோன்றிய இடமும் இதுதான். மனிதன் இவ்வாறுதான் இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு என்று ஓர் இலக்கணம், உறவுகள், பந்தம், பாசம் என நாகரிக வளர்ச்சி கண்டெடுக்கப்பட்ட இடமும் குமரிகண்டம்தான். அனைத்து மிருகங்களைப் போல வினோத ஓசைகளை எழுப்பியவாறு தெரிந்து கொண்டிருந்த சமயத்தில் மனிதனுக்கு என்று ஒரு மொழி பிறந்த இடம்தான் குமரிகண்டம். ஆதி மனிதன் தான் தோன்றிய இடமான குமரிகண்டத்தில் பேசிய முதல் மொழி தமிழ். உலகிலேயே பழமையான மொழி மட்டுமல்லாமல் தொன்மை வாய்ந்த மொழியும் தமிழ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. முச்சங்கமும் வளர்க்கப்பட்ட இடம் தேனிக்கு அருகாமையில் இருக்கும் மதுரை அல்ல, குமரிகண்டத்தின் மிக முக்கியமான தலைநகராக திகழ்ந்து கொண்டிருந்த மாபெரும் நகர் மதுரை. அந்த மதுரை மாநகரில்தான் தமிழின் முச்சங்கமும் வளர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கண்டங்களை இணைத்த கண்டம் என்று குமரிகண்டத்தை கூறுவர். இடது பக்கம் ஆப்பிரிக்கா மற்றும் வலதுபுறம் ஆஸ்திரேலியா, மேல்புறம் ஆசியா போன்ற கண்டங்களை இணைத்து வைத்திருந்த கண்டம்தான் குமரிகண்டமாகும். எவரெஸ்ட் சிகரம் எல்லாம் குமரிகண்டத்தில் இருந்த மலைகளுக்கு முன் வெறும் குன்றுதான் எனவும், எவரெஸ்ட் போல 10 மடங்கு பெரிய மலைகள், வானுயர் அருவிகள், ஆறுகள் என கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டு இருந்த கண்டம் குமரிகண்டமாகும். கட்டிடம், மருத்துவம், புவியியல், வானியல் என்று பல துறைகளிலும் உயர் தொழில்நுட்பத்தை அப்போது குமரிகண்டத்தில் வாழ்ந்தவர்கள் கையாண்டுள்ளனர். அடுத்தடுத்து ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளினால் இந்திய பெருங்கடலில் மூழ்கி போனது குமரிகண்டம். பேரழிவுக்கு பின் 3 திசைகளிலும் அங்கு வாழ்ந்த மனிதர்கள் பிரிந்து உலகம் முழுக்க சென்றிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. இதற்கு தெற்காசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா நாட்டு மக்களின் உடல் கூற்றுகள் மற்றும் எலும்புக்கூடு அமைப்புகள் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருப்பது ஒரு சான்றாக அமைகிறது. கடந்த 10 வருடங்களாக பல ஆய்வுகள் குமரிகண்டத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான ஆய்வறிக்கைகள் மூழ்கிய நிலையில் உள்ள கட்டிடங்களில் வடிவமைக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் தமிழோடு ஒத்துப்போவதாக ஊர்ஜிதம் செய்துள்ளார்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.